நம்ம வாழ்க்கையில் நடக்கிற கஷ்டங்களுக்கு, தோல்விகளுக்கு, பணப்பிரச்சனைக்கு, உறவுகளில் வரக்கூடிய விரிசலுக்கு, இப்படி எல்லாத்துக்கும் யார் காரணம்னு கேட்டால் நம்ம உடனே என்ன சொல்வோம்? என் நேரம் சரியில்லை, என் சூழ்நிலை அப்படி, என்னை சுற்றி இருக்கிறவங்க சரியில்லை அப்படின்னு பல காரணங்கள் அடுக்கிட்டே போவோம். ஆனால் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற 100% விஷயங்களுக்கும் நீங்கள் மட்டுமே பொறுப்பு அப்படின்னு சொன்னால் உங்களால் ஏற்றுக்க முடியுமா? ஆரம்பத்தில் இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஒரு உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை உங்கள் கைக்குள்ளே கொண்டு வர முடியும். மன அழுத்தத்தை சுக்குநூறாக உடச்சி வாழ்க்கையில் நினைச்சதை சாதிக்க ஹவாய் மக்கள் பயன்படுத்திய ஒரு பழங்கால ரகசியம்தான் ஹோ ஓப்போனோ போனோ அப்படின்றது. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த மேஜிக் டெக்னிக் எப்படி வேலை செய்யுது, இதை வச்சு எப்படி நம்ம வாழ்க்கையை மாற்றுறதுன்னு ரொம்ப ஆழமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். இந்த ஹோ ஓப்போனோ போனோ எவ்வளோ பவர்ஃபுல் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க நான் உங்களுக்கு ஒரு உண்மை கதையை சொல்கிறேன். ஹவாய் மாநிலத்தில் இருக்கிற ஒரு பெரிய மனநல காப்பகத்தில் ரொம்ப கொடூரமான குற்றங்களை செஞ்ச மனநலம் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் இருந்தாங்க. அந்த வார்டுக்கு வேலைக்கு போகிற நர்ஸுங்க, டாக்டர்ஸ் எல்லாருமே கொஞ்ச நாள்லேயே வேலையை விட்டு ஓடிடுவாங்க. அந்த அளவுக்கு அங்கே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருந்துச்சு. அப்போது அங்கே டாக்டர் ஹியூலென் அப்படிங்கிற ஒரு மனநல மருத்துவர் வேலைக்கு வந்தார். ஆனால் அவர் ஒரு நோயாளியை கூட நேரில் போய் பார்க்கவே இல்லை. எந்த மருந்து மாத்திரையும் கொடுக்கல. அவர் செஞ்சது ஒன்றே ஒன்று தான். தன்னுடைய ரூமில் உட்காந்துக்கிட்டே ஒவ்வொரு நோயாளியோட ஃபைலையும் எடுத்து படிப்பார். அந்த ஃபைலை பார்த்துக்கிட்டே அவரோட மனசுக்குள்ளே ஒரு 4 வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தார். சில மாதங்கள் கழித்து ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சு. யாருமே சரி பண்ண முடியாதுன்னு நினச்ச அந்த நோயாளிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குணமடைய ஆரம்பித்தாங்க. அந்த வார்டில் இருந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் காணாமல் போச்சு. அவங்க பயன்படுத்திய அந்த 4 வார்த்தைகள் தான் ஹோ ஓப்போனோ போனோ அப்படின்றது. அவர் நோயாளிகளை குணப்படுத்தலை. அந்த நோயாளிகளோட ஃபைலை படிக்கும்போது அவருக்குள்ளே ஏற்பட்ட உணர்வுகளை அவரோட மனசில் அந்த 4 வார்த்தைகள் மூலமாக குணப்படுத்தினார். அவர் உள்ள மாற மாற வெளியே நோயாளிகள் எல்லாமே குணமானாங்க. அப்படி என்ன அந்த 4 வார்த்தைகள், இதை எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், ஐ எம் சாரி. இது குற்ற உணர்ச்சியால் சொல்கிறது கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் வந்த ஒரு பிரச்சனைக்கோ அல்லது உங்களுக்கு வந்த ஒரு நோய்க்கோ உங்களோட ஆழ் மனதில், சப்கான்ஷியஸ் மைண்டில் ஏதோ ஒரு நெகட்டிவ் எண்ணம் காரணமாக இருந்திருக்கும். எனக்குள்ளே இருக்கும் அந்த தவறான எண்ணங்களுக்கும் அதனால் வெளியே நடக்கும் இந்த பிரச்சனைகளுக்கும் நான் முழு பொறுப்பேற்கிறேன், அதற்காக நான் வருந்துகிறேன் அப்படின்றது தான் இதனோட அர்த்தம். ரெண்டாவது, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. இந்த பிரச்சனையை இத்தனை நாளாக என் மனசுக்குள்ளே சுமந்துக்கிட்டு என்ன நானே காயப்படுத்தி கொண்டதற்காக பிரபஞ்சத்திடமும் என் உள் மனதிடமும் நான் மன்னிப்பு கேட்கிறேன். என் மனக்கசப்புகளை நான் இறக்கி வைக்கிறேன் அப்படின்றது தான் அர்த்தம். மூணாவது, தேங்க்யூ. பிரச்சனையை பார்த்து நன்றி சொல்கிறதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த பிரச்சனை வந்தால் தான் எனக்குள்ளே இருக்கக்கூடிய குறைய சரி செய்து கொள்ள எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை சுட்டி காட்டியதற்கும் என் மனதை சுத்தம் செய்வதற்கும் பிரபஞ்சத்திற்கு நன்றி. நாலாவது, ஐ லவ் யூ. அன்புன்றது உலகத்திலேயே மிகச்சிறந்த ஹீலிங் எனர்ஜி. உங்களை நீங்களே நிபந்தனை இல்லாமல் நேசிங்க. எந்த ஒரு கசப்பான சூழ்நிலையும் அன்பால் மட்டும்தான் கரைக்க முடியும். ஸோ இந்த ஹோ ஓப்போனோ போனோவை நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா, உதாரணமாக உங்களோட பிஸ்னஸில் ஒரு பெரிய நஷ்டம் வந்துடுச்சு, இல்லைனா உங்களோட ஃப்ரெண்டு இல்லைனா உங்கள் ஒய்ஃபுக்கிட்ட ஒரு பெரிய சண்டை வந்துடுச்சு அப்படின்னு வச்சுக்குவோம். அந்த சூழ்நிலையில் மற்றவங்களை குறை சொல்லாமல் அமைதியாக ஒரு இடத்துல உட்காருங்க. கண்களை மூடிக்குங்க. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கோபம், வலி, ஏமாற்றம் போன்ற உணர்வுகளை கவனித்து உங்கள் மனசை பார்த்து சொல்லுங்கள், ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ அப்படின்னு. இதை ஒரு மந்திரம் மாதிரி மனசுக்குள்ளே திரும்ப திரும்ப சொல்லுங்கள். நீங்கள் இதை சொல்ல சொல்ல கம்ப்யூட்டரில் இருக்கிற வைரஸை ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர் அழிக்கிறது மாதிரி உங்கள் மனசில் இருக்கிற நெகட்டிவ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அழிய ஆரம்பிக்கும். மனசில் ஒரு பெரிய பாரம் இருக்கிற மாதிரி ஒரு அமைதி கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உலகம் அப்படின்றது நம்ம உள்ளத்தின் கண்ணாடி. நம்ம மனசுக்குள்ளே அமைதியும் அன்பும் இருந்தால் வெளியிலையும் அதுவே தானாக நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மாற்ற நினைக்கிற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, முதல்ல உங்களை நீங்கள் உள்ளே இருந்து மாற்றிக்கோங்க. இன்னையிலேருந்து தினமும் காலையில் எழுந்ததும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் ஒரு 5 நிமிஷம் இந்த ஹோ ஓப்போனோ போன பயிற்சியை செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அந்த மேஜிக்கை நீங்களே உணர்வீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இந்த 4 வார்த்தைகளை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணிவிட்டு
பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி பாசிட்டிவான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிறப்பான வாழ்க்கையை நோக்கி வெற்றி நடை போடுவோம். நன்றி, வணக்கம்.